ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன்ல எனக்கு என்ன பார்க்க போறோம்னா இலை அடை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களோட உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இலையடை பண்ணுறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது நல்லா காயட்டும். காஞ்சிடுச்சு. இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வறுத்த மாவு தான், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இதே அடுப்பில் 2 கப் தண்ணி சுட வச்சுக்கலாம். தண்ணியில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு பக்கம் காயட்டும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் குட்டி குட்டியாக நறுக்கிய பலாப்பழம், இது கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 கப் பொடி செய்த வெல்லம். முழு வெல்லம் அப்படின்னா அதை கேரட் துருவியில் வச்சு துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் எடுத்த பலாப்பழம் நல்ல இனிப்பு, அதனால் நான் 1/4 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். பலாப்பழம் இனிப்பு கம்மியாக இருந்து அப்படின்னா நீங்கள் 1/2 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வறுத்து வச்ச மாவை நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வாழை இலையை நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் நம்ம மேலே காட்டணும் அப்படின்னா வாழை இலை அழகாக வாடி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வாழை இலை கிளியாமல் இருக்கும். நம்ம பூரணம் வச்சு ஃபோல்டு பண்ணும்போது கிளியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாழை இலை ரெடி ஆயிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவு மெல்லிசாக தட்டிக்கலாம். கையில் எண்ணெயோ நெய்யோ புரட்டிட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். பலாப்பழத்துக்கு பதிலாக அவல் சேர்த்துக்கலாம், அல்லது தேங்காய் ப்ளஸ் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், அல்லது தேங்காய் ப்ளஸ் வெல்லம் கூட சேர்த்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூரணத்தை நம்ம ஒரு சைடாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இலையை அப்படியே ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு இட்லி பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. ஒவ்வொரு இலை அடையாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலையடை இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட சந்திப்போம். பை பாய்.